தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறு தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் சிவபுராணத்தின் 2வது பாடலான கீர்த்தி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 91 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். அந்தமில் பெருமை அழலுரு கரந்து சுந்தர வேடத்துரு முதலுருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி எவ்வேவர் தன்மையின் தன்வயிற்படுத்து தானேயாகிய தயாபரன் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்திழிந்து வந்தழகமற்பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைத்திருந்தருளியும். இது சிவபெருமானின் ரூபத்தை பற்றி கூறுகின்ற வரிகளாக அமைந்திருக்கிறது. அவ்வாறு மாணிக்கவாசக பெருமான் எழுதி அருளி இருக்கிறார். அந்தமில் பெருமை அழலுரு கரந்து. சிவபெருமானுடைய உண்மையான ரூபம் என்பது உருவமே இல்லை, அது பிரம்மம். அது ஒரு அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை, எங்குமே கூற முடியாது, எங்கு இருக்கிறார் என்று கூற முடியாது. ஏனென்றால் எங்குமே இருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை. அவ்வாறான பிரம்மஸ்வரூபம் தான் சிவபெருமான். சரி, அவர் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துவார்? அவர் இருக்கிறார் என்று அறிய வேண்டுமே. எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஒரு பெரும் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அழலாக. அழல் என்றால் நெருப்பு பிழம்பாக. அது மேல் எங்கே போய் முடிகிறது என்று தெரியாது, கீழ் எங்கிருக்கு தொடங்கி இருக்கிறது என்று தெரியாது, எங்கு பக்கத்தில் எல்லாம் எங்கு போய் முடிவாகி இருக்கிறது என்று தெரியாது. ஆதியும் மந்தமும் இல்லாத ஒரு நெருப்பு பிழம்பாக காட்சி அளிக்கிறார். இதை நம் சாதாரண கண்களால் காண முடியாது. ஏனென்றால் ஒரு சூரியனையே நம்மால் பார்க்க முடிவதில்லை. என்னென்னவோ வியாதிகள் வந்து விடுகிறது, கண் குருடாகியே விடும் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தார். இந்த சிவனின் அந்த அழல் உருவமோ பல சூரியர்கள் சேர்ந்தால் எவ்வளவு வெளிச்சமும் எவ்வளவு வெப்பமும் இருக்குமோ அதுபோலான ரூபம் இது. ஆதியும் அந்தமும் இல்லாத நெருப்பு பிழம்பான ரூபம். இதை நாம் சாதாரண கண்களால் காண முடியாது. அகக்கண்ணால் ஞானிகளும் சித்தர்களும் காண்பார்கள், கண்டு மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சரி, நம்மை போல சாதாரண பக்தர்களுக்கு அவர்களுக்கும் அவர் வெளிப்பட வேண்டுமே. எவ்வாறு காட்சி கொடுப்பார்? அந்த ரூபத்தை அவர் மறைத்து சுந்திர வேடத்தொரு முதலுருவு கொண்டு அழகான வேடத்தில் காட்சி கொடுப்பார். அப்படிதான் நம்ம எல்லோருக்கும் அவர் சிவன் என்று புரியும். இப்படி நெருப்பு பிழம்பாக நின்றால் நாம் எல்லோரும் பயந்து விடுவோம். ஞானிகள் அவ்வாறு இல்லை, அவருக்கு சிவனை பற்றி நன்கு தெரியும், ஆனால் ரசித்துக் கொண்டே இருப்பார்கள். நமக்கெல்லாம் சாதாரணமான அழகான ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார். அவருக்கே உண்டான ஒரு காத அணிகலன் உண்டு, அது கொஞ்சம் வீதியாக அழகாக இருக்கும். அதை பெரிய ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் அணிந்திருப்பார்களாம், புலவர்கள் இவர்கள் எல்லாம் அணிந்திருப்பார்களாம். அந்த காத அணிகலனுடன் மிக அழகான ஒரு உருவத்தில் காட்சி கொடுப்பார். சரி, எவ்வளவு நேரம் காட்சி கொடுப்பார்? இந்திர ஞானம் போல வந்தருளி. கொஞ்சம் நேரம்தான், கொஞ்சம் நேரம் காட்சி கொடுப்பார். புரிந்து வருவதற்குள் மறைந்து விடுவார். நாம் பல திருவிளையாடல்களில் பார்த்திருக்கின்றோம். சிவன் அவ்வாறாக வந்தார், வயதான ஒரு ரூபத்தில் வந்தார், சிறு பையனாக வந்தார், இளைஞனாக வந்தார் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். இது எல்லாம் கொஞ்சம் நேரத்திற்கு தான். ஏனென்றால் இது அவருடைய இயற்கையான ரூபம் அல்ல. இயற்கையானது வெளிப்படும் ரூபம் நெருப்பு பிழம்பாக உள்ள ரூபம். அதுவும் அவர் வெளிப்படுத்தும் ரூபம்தான். உண்மையான ரூபம் அவர் எல்லோருள்ளும் கரைந்திருக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். அது நமக்கு புரிய வேண்டுமே. அதற்காக அவர் இவ்வாறு ரூபத்தை காட்சி கொடுக்கிறார்.
கொஞ்சம் நேரம்தான் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். ஏனென்றால் எவ்வேவர் தன்மையும் தன்வயிற்படுத்து, எல்லாருடைய குணங்களும் எல்லாருடைய தன்மையும் அவர்தான். அவ்வாறானவர் எப்படித்தான் அப்படியே காட்சி கொடுத்து கொண்டு இருக்க முடியும்? கொஞ்சம் நேரம் காட்சி கொடுத்து மறைந்து விடுவார். எல்லோருடைய குணமும் சிவனின் குணம்தான். ஏனென்றால் இந்த என்னாருடைய குணமானாலும் சரி, எல்லாருடைய ரூபமானாலும் சரி, அது எங்கிருந்து வந்தது? பிரகிருதியிலிருந்து வந்ததுதான். பிரகிருதிக்கு 3 குணங்கள் உண்டு, சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று. இதன் வெவ்வேறான கலவைதான் நம் ஒவ்வொருவருடைய குணமும். ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களானாலும் சரி, ஒரே குணம் இருக்காது. ஒருவருக்கு கோபம் ஜாஸ்தி, ஒருவருக்கு மந்த புத்தி ஜாஸ்தி, ஒருவருக்கு சாத்துவ குணம் ஜாஸ்தி, இப்படியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோருமே சிவ குடும்பத்தில் உள்ளவர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணம்தான் இருக்கும். இந்த எல்லா குணத்தையும் அடக்கி ஆள்பவர் சிவபெருமான். இந்த 3 குணங்கள் பிரகிருதியில் இருந்து வந்தவை என்று கூறுகிறோம். சரி, இந்த பிரகிருதி எங்கிருந்து வந்தது? அது அந்த சிவனின் உள்ள சக்தி. அந்த சக்தி தான் இவ்வேறாக பரிணாமம் அடைந்து வெளிப்படுகிறது. அந்த சக்தி எங்க இருக்கிறது? சிவனுள் இருக்கிறது. அப்ப இந்த குணங்கள் எல்லாம் எங்குள்ளது? சிவனுள் உள்ளதுதானே. சிவனே இந்த அகில உலகுமாகி வேறாக நிற்கின்றான். நாம் காட்சிக்கு வேறாக நிற்கின்றான். அவன் வேறல்ல, அவன் நம் காட்சிக்கு அவன் வேறாக நிற்கின்றான். எல்லாவற்றுமாகி அதையெல்லாம் அடக்கி ஆனால் தனித்தும் நிற்கின்றான். அதுதான் எம் இறை ஈசன். தானேயாகிய தயாபரன் எம் இறை. எல்லாவும் ஆகி தனித்தும் ஆட்சி புரிகின்றான் அந்த தயாபரனாகிய எம் ஈசன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். சந்திர தீபத்து சாத்திரனாகி. சந்திர தீபம் என்பது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள ஒரு தீவு போல் உள்ள ஒரு இடம். அந்த இடத்தில் சாஸ்திரங்களை உரைப்பதற்காக சிவபெருமான் ஒரு சமயம் இறங்கி இருக்கிறார். அவர் மிக அழகான ரூபமாக அங்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அந்தரத்திழிந்து வந்தழகமற்பாலையுள். திருக்கழிப்பாலை என்பதும் கடலூர் மாவட்டத்தில் அந்த சந்திர தீபு என்பதற்கு அருகே உள்ள ஒரு ஊர்தான். இங்கே பால்வண்ணநாதராக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் வேதநாயகியுடன். இந்த இடத்தில், இந்த திருத்தலத்தில் சிவன் வேதங்களை உரைப்பதற்கும் சாஸ்திரங்களை எடுத்து கூறுவதற்குமாக வந்து அருளி இருக்கிறார். இது இரண்டையுமே இந்த வரிகள் கூறுகின்றது. எவ்வாறாக அவர் இறங்கி இருக்கிறார்? மிக அழகான ரூபம் கொண்டு, எல்லோரும் பார்த்தால் கவரும் வண்ணம் மிக அழகான ரூபம் கொண்டு ஆசிரியர் வேடத்தில் வந்து, குரு ரூபத்தில் வந்து சாஸ்திரங்களையும் வேதங்களையும் உரைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த வரிகளுக்கான விளக்கம். மேலும் பல வரிகளின் விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.